Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வரலாறுகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறை தூதர் யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வரலாறு. இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் அவர்களைத் தொடர்ந்து அவருடைய மகனான யாக்கூப் அலைஹிவஸல்லம் அல்லாஹ்வால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய அதிகமான குறிப்புகள் பெரும்பாலும் அவருடைய மகனான யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வரலாற்றோடு தான் இணைந்து வரும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அவருடைய வீடியோவை நம்ம பார்க்கும் பொழுது அதில் அதிகமான யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவருடைய வரலாறுலையும் இணைத்து பார்க்கலாம். இப்பொழுது குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் யாக்கூப் அலைஹிவஸல்லம் பற்றி என்னென்ன குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களும் அவருடைய துணைவியரான மற்றும் முதல் மனைவியான சாரா அலை அவர்களும் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே யாக்கூப் அலைஹிவஸல்லம் பிறந்துவிட்டார் என்பது பிரபலமான கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய மனைவி அங்கு நின்று கொண்டிருந்தார். இன்னும் அவர் சிரித்தார். அவருக்கு நாம் இஸ்ஹாக்கை பற்றியும் இஸ்ஹாக்கு பிறகு யாக்கூபை பற்றியும் நற்செய்தியை கூறினோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே 11வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். இதில் இஸ்ஹாக் அலைஹிவஸல்லம் பற்றியும் யாக்கூப் அலை பற்றியும் நற்செய்தி இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் சூரா அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் இப்ராஹிம் ஆகிய அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம், அவருடைய வழித்தோன்றல்களுக்கு நபித்துவத்தையும் வேதத்தையும் வழங்கினோம் என்று அல்லாஹு தாலா 29வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனத்தில் அவருக்கு இஸ்ஹாக்கையும் இன்னும் அதிகமாக யாக்கூபையும் வழங்கினோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே பிறந்துவிட்டார் என்பதை மேற்கண்ட இந்த வசனங்கள் நிரூபிப்பதாக உள்ளது. யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு இஸ்ராயேல் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இவருக்கு 2 மனைவிகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறார்கள். அதில் முதல் மனைவிக்கு 10 குழந்தைகளும் இரண்டாம் தார மனைவிக்கு யூசுப் நபியையும் அவருடைய இன்னொரு சகோதரருமான புண்ணியமீமும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். இதனால்தான் முதல் தாரத்து பிள்ளைகள் இரண்டாம் தாரத்து பிள்ளைகளான யூசுஃபின் மீதும் அவருடைய சகோதரர் புண்ணியாமின் மீதும் பொறாமை கொண்டார்கள். தங்கள் தந்தை இந்த இருவரின் மீது தான் அதிகமாக பாசம் வைத்துள்ளார் என நினைத்து தந்தையின் மீதும் அவர்கள் கோபம் கொண்டார்கள். இதனை அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் பின்வருமாறு குறிப்பிடுகிறான். யாக்கூப் நபி தம் 12 மகன்களுள் யூசுஃபையும் புண்ணியாமீனையும் அதிகமாக நேசிப்பதை கண்ணுற்ற அவருடைய மற்ற மகன்கள் பொறாமை கொண்டு, நாம் பலசாலிகளாக இருந்தும் யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கின்றார்களே, இதில் நம் தந்தை நிச்சயமாக பகிரங்கமான தவறில் இருக்கிறார் என்று அவர்கள் குறிப்பிடுவதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் 12வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். தௌராத் என்ற வேதம் இறங்குவதற்கு முன்னால் இஸ்ரவேலர்களுக்கு எல்லா உணவுமே ஆகுமானதாக இருந்தது, ஒன்றை தவிர. அந்த ஒன்றையும் யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களாகவே தமது சமுதாய மக்களுக்கு ஹராமாக்கிவிட்டார் என்ற குறிப்பு திருமறை குர்ஆனில் உள்ளது. அல்லாஹ் குர்ஆனிலே அறிவிக்கின்றான், இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் அருளப்படுவதற்கு முன்னர் எல்லா உணவும் ஆகுமானதாக இருந்தது. எனினும் இஸ்ராயில், அதாவது யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தமக்கு விலக்கி கொண்டவற்றை தவிர. ஆகவே இதற்கு மாறாக கூறும் யூதர்களை நோக்கி, நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து ஓதி காண்பியுங்கள். இவ்வாறு அல்லாஹு தாலா 3வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். இஸ்ராயில் என்று அழைக்கப்படும் யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தடை செய்து கொண்ட உணவுப் பொருள் என்ன என்பதை பின்வரும் ஹதீஸிலே நாம் காணலாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்களின் குழு ஒன்று வந்தது. வந்தவர்கள், அபுல் காசிமே, நாங்கள் சில விஷயங்களை பற்றி உம்மிடம் கேட்போம். ஒரு நபியை தவிர வேறு யாருமே இதனை அறிந்திருக்க முடியாது என்றும் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் விரும்புவதை கேளுங்கள், நான் விடையளிக்கிறேன். ஆனால் நான் உங்களிடம் கூறும் தகவல்கள் உண்மையானதுதான் என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நீங்கள் என்னை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். இது குறித்து அல்லாஹ்வுடனான உடன்படிக்கையையும் யாக்கூப் அலை அவர்கள் தம் மக்களிடம் பெற்ற உறுதிமொழியையும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அந்த யூதர்கள், அந்த உடன்படிக்கையையும் உறுதிமொழியையும் உமக்கு நாங்கள் தருகிறோம் என்றார்கள். அப்படியாயின் என்னிடம் நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஹதீஸிலே குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் 4 விஷயங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அதில் முதல் விஷயம் என்ன என்றால், தௌராத் வேதம் அருளப்படுவதற்கு முன்பு இஸ்ராயில் தமக்கு தாமே தடை செய்து கொண்ட உணவுப் பொருள் எது அப்படிங்கிற கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அவங்களுக்கு பதில் கூறினாங்க. அது என்ன அப்படின்னா, இதற்கான விளக்கத்தை நான் கூறினால் நீங்கள் என்னை கண்டிப்பாக பின்பற்றியே தீர வேண்டும் என்று அவர்களிடம் அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். பின்பு மூசா அலை அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அருளிய இறைவனை முன்வைத்து நான் கேட்கிறேன். இஸ்ராயில் எனும் யாக்கூப் அலை ஒருமுறை கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு கீழ்வாத நோய் ஏற்பட்டது. அந்த நோய் நீண்ட நாள் நீடிக்கவே, இந்த நோயிலிருந்து அல்லாஹ் எனக்கு நிவாரணம் அளித்தால் எனக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் நான் விலக்கிக் கொள்வேன் என அவர் அல்லாஹ்விடம் நேர்ந்து கொண்டார்.
அவருக்கு விருப்பமான உணவாக இருந்தது ஒட்டக இறைச்சியும் அதன் பாலுமே ஆகும். எனவே அதனை அவர் விலக்கிக் கொண்டார். யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் மரண தருவாயின் போது தன் குழந்தைகளுக்கு இறுதி உபதேசம், அதாவது வசியத்து செய்தார். அதை பற்றி அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிட்டு காட்டுகிறான். யூதர்களே, யாக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தில் அவருக்கு அருகில் நீங்கள் இருந்தீர்களா? அவர் தம் சந்ததிகளை நோக்கி, எனக்கு பின்னர் நீங்கள் எதனை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு, இறைவனும் உம்முடைய மூதாதையர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமாகிய ஒரே ஒரு இறைவனையே நாங்கள் வணங்குவோம். அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருப்போம் என்று கூறினார்கள் என அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தில் 133வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சில குறிப்புகளை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரப்போகிற யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறோடு சேர்ந்து யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறும் இணைந்து வரப்போகிறது. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.